பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாய் கர்த்தராகிய தேவன் நமக்கு சபையில் எப்போது ஆராதிக்கும்படியாக தேவன் பிரவேசித்திருக்கிறார். வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இந்த நேரடியில் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனைகளை பங்கெடுக்கும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி காலை நேர பரிசுத்த ஆராதனைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, பாடி துதிக்க, நிச்சயத்த நன்மைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல, என் தெய்வமாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த முதல் தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது ஜனங்கள் தாகத்தோடும் வாஞ்சியோடும் பயபக்தியோடும் பரிசுத்த சிந்தையோடும் உமக்கு முன்பாக ஓடி வந்து முதல் பிரசனத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து பாடி நம்ம மகிமைப்படுத்த உமக்கு நன்றி செலுத்த தேவன் அனுக்கிரகம் செய்து வரும்படியாக சொல்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளும் கைகூறாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக உலக காரியங்களை, உலக அலுவல்களை, மற்ற காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு முதலாவது கர்த்தருடைய பிரசனத்திலே, அவருடைய ஆலயத்தில் சபை கூடி வருகிற, தேடி ஓடி வருகிற பிள்ளைகளால் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெருக பண்ணுங்க. இந்த காலை நேர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தராகிய தேவன் இந்த உடலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இணைப்பு எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்கிறாங்க. உமக்கே துதிகர மகிமை செலுத்துகிறோம். வருகிற பிள்ளைகள் எல்லாம் தடையை நீக்கி துரிதமாய் அழைத்துக் கொண்டு வருகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தால் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த காலவெளியில நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசு செஞ்செல்லாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே,
கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆயுள்களும் அளவில்லாத சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்றி செய்தே நன்றி 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 என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே Hallelujah. Purusa, puta purusa, yang bahagia hari ini. Purusa, puta purusa, yang bahagia hari ini. Purusa,
இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதனை கடந்து செல்வோம். காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவர் இந்த பாடலை என்னோட சேர்ப்பாடு. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. ரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, ரத்தத்தால் என்னை பிரித்தெடுத்தவரே. ரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, தருமத்தால் என்னை பிரித்தெடுத்தவரே. கிருபை எனக்கு போதும், புது பெருமை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் என்னை காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. இயேசுவப்பா, கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகம் இனி இருந்தாலும் அழிந்து போகிறதாலே. இயேசுவப்பா, கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகம் இனி இருந்தாலும் அழிந்து போகிறதாலே. உதவியில நாளிலும் நம்பி நடந்ததாலே, உதவியில நாளிலும் நம்பி நடந்ததாலே. பாதம் கழிவிடாமல் தூக்கி சுமப்பவர் நீரே, என் பாதம் கழிவிடாமல் தூக்கி சுமப்பவர் நீரே. உமது கிருபை எனக்கு போதும், புது பெருமை எனக்கு தாரும். உமது கிருபை எனக்கு தாரும், புது பெருமை உமது கிருபை எனக்கு போதும், புது பெருமை எனக்கு தாரும். உமது கிருபை எனக்கு போதும், புது பெருமை எனக்கு தாரும். காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னத தேவன். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இருந்ததனாலே, இனி நிரந்தரமாயும் தோல்வி சோறும் இனி மறைந்திருந்தாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இருந்ததனாலே, இனி நிரந்தரமாயும் தோல்வி சோறும் இனி மறைந்திருந்தாரே. இமையாத நேரம் நீ தேடி வந்த தெய்வமே, நான் இணையாத நேரம் நீ தேடி வந்த தெய்வமே. மனசங்களை மாற்றி மனம் மகிழ்ச்சி தந்தவர் நீரே, மனசங்களை மாற்றி மனம் மகிழ்ச்சி தந்தவர் நீரே. உமது கிருபை எனக்கு போதும், புது பெருமை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்னே என்னை கண்டு தெரிந்தவரே. பெருமை வந்த வாழ்வு சிறப்பணியை போதட்டும். ஆமென். ஹல்லேலூயா.
ஒழிந்து போக பண்ணும் இந்த பெருமையெல்லாம் நீ ஒழிந்து போக பண்ணும் சுய பொறுமை மகிமை தாழ்மையாகி ஓட்டம் பொறுமை மகிமை தாழ்மையாகி ஓட்டம் இந்த கிருபை எனக்கு போதும் ஒரு பேரனை எனக்கு தாரும் 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 தாரும் நான் அழைத்து காத்து கொண்டவரை கருவில் விடுவார் நீ கருத்து கொண்டவரே தாரும் நான் அழைத்து காத்து கொண்டவரை கருவில் விடுவார் நீ கருத்து கொண்டவரே ரத்தத்தால் கழுவி கழுவி சுத்தி கரைத்தவரே கண்ணருக்காக என்னை குறித்திருந்தவரே ரத்தத்தால் கழுவி கழுவி சுத்தி கரைத்தவரே கண்ணருக்காக என்னை குறித்திருந்தவரே இந்த கிருபை போதும் எனக்கு ஒரு பெருமை எனக்கு தாரும் இந்த கிருபை எனக்கு போதும் ஒரு பெருமை எனக்கு தாரும் இந்த கிருபை எனக்கு போதும் ஒரு பெருமை எனக்கு தாரும் இந்த கிருபை எனக்கு போதும் ஒரு பெருமை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தரை பயபக்தியோடு கூட இந்த காலவழியில் ஆராதிப்போமா? Hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதனாலே அப்பாவை துதிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக, நீ துதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. Hallelujah, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் நீ துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாம் எத்தனையோ நாட்களை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ இன்னல்களை கடந்திருக்கிறோம். நமக்கு ஒரு புதுமையான நாளை, நாம் எதிர்பார்த்திருந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த அதிகாலையில் அப்பாவை நாம் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியின் நாளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் நாம் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். என்றாலும் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளை நாம் ஆண்டவரை ஆனந்தமாய் பாடி அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கொடுத்த வெற்றி நாளிலே நமக்கு இனிமேல் தோல்வி இல்லை, நமக்கு இனிமேல் வெற்றிதான் உண்டு என்று நாம் அவரை ஆர்ப்பரித்து பாடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ இன்னல்கள் வந்திருக்கலாம். இந்த நாட்களே நாம் எத்தனையோ நாட்கள் நாம் கசப்பான நாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ நாட்கள் நாம் வருத்தத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஒரு புது நாளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த அகல் மகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். நாம் பாடலே, நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே Hallelujah.
ஆலயம் செல்லுவதே அது தன்னை கண்டிடுவே. ஆலயம் செல்லுவதே அது தன்னை கண்டிடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, இருவரும் கிடைத்திடவே. என் சபையுடனே போஷிக்கிறேப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒரு மனதுடன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே.
இந்த உலகத்திலே படைத்தீரப்பா, எல்லா உரிமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த நாமமே தலைத்தப்பா, நான் பாடுவே உமக்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உங்கள் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. இந்த நினைவுகள் உமதாகும், இந்த நினைவுகள் வாழும், இயேசுவின் இந்த முழங்காமல் நிற்கும் போதப்பா, உன் பாதையை நாங்கள் நடக்கும் போது என்ன எங்கள் துன்பம் வந்தாலும் அப்பா, நான் பெற்றிருப்பேன் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா நான் உம்மை நேசிப்பேன், அப்பா நான் உம்மை நேசிப்பேன், நான் பெற்றிருப்பேன் என்று நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின்னிருப்பேனே உன் சந்நிதியில் முழங்காலில் உன் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் பின்னிருப்பேனே சந்நிதியில் முழங்காலில் உன் பாதையில் எங்கள் துன்பம் வந்தாலப்பா, நாங்கள் உமது பாதையிலே செல்லும்பதப்பா, நாங்கள் இனி பின்திருப்போமப்பா. இந்த கொரோனா காலத்திலே நாம் இந்த நாட்களிலே அப்பா, இந்த ஊரடங்கு நாட்களிலும் ஆராதிக்க முடியாமல் இருந்தோமப்பா. பழங்கால நெட்ட நீர் இன்னும் அப்பா உங்களது பாதை நடக்க செய்தப்பா. உம் சந்நிதியில் மூலம் காலில் நின்றீர்,
இல்லாமல் ஏற்படுத்த நாட்களுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உம் சந்ததியே நீக்கியப்பா, உம் சந்ததியை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் அப்பா உண்மை துதிக்குவோம்ப்பா, ஆராதிக்கவே கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த திருவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே எங்களை கண்ணை போல பாதுகாத்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு மாத காலமாக எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே தகப்பனே உங்கள் சந்திப்பிலே எங்களை கூட்டி சேர்த்த திருவிக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்றுவரே உங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை கத்திரை செல்வம் தகப்பனே. அன்றுவரே இந்த கொரோனா கொள்ளை நோயின் காலத்திலும் உங்களுடைய பிள்ளைகளை நீ பத்திரமாக பாதுகாத்து இந்த ஆலயத்திற்கு நீ கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வராமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ கண்வைக்கு பார்க்கிறாச்சா. வருகிற நாட்களே அவர்களும் ஆலயத்திற்கு வரத்தக்கதாக தேவரே கிருபை செய்யும்படியாக செய்கின்றேன். அன்றுவரே நீர் எங்களுக்கு பாதுகாவலாக இருந்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவங்களே மன்னாவுக்காக நாங்கள் பாவத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே மன்னா கொடுப்பவர் அல்லவர் அவங்களே நீர் எப்போதுமே பேசும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அவங்களே குளிர்ச்சியான வேலையிலே வேலை தொடக்கத்திலே ஆகாமோடு உலாமல் பேசுகிற தேவன் இன்று எங்கள் மத்தியிலே உலாக எப்போதுமே பேசும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அந்த மன்னா எங்களுக்கு நல்ல ஒரு போதிரமாக காணப்பட தேவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். ஆகிலே தகப்பன்மாரோடு பேசுறது போல அதிகாரிகளோடு எங்களோடு பேசும்படியாக செய்கிறோம். இந்த நாளிலே அண்ணாவின் மூலமாக உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரையும் கேட்க தேவரே உதவி செய்கிறார்கள். எங்கள் தாழ்வுகிறோம், அண்ணா கொடுக்கிறோம். அந்த மகனின் செட்டுகளை கூறி மறைக்கிறோம். அவர் குடும்பத்தை உண்மத்தை பாதுகாத்து வந்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரடங்கு நாட்களிலும் ஆன்மீகமாக மக்களுக்கு இந்த செய்தியை கடத்தின பயன்படுத்தபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே புது புது கிருபைகளை கொடுத்து மகனை வழிநடத்தபடியாக செபிக்கிறோம். குடும்பமாக உங்கள் கருத்தை தருவோம். 2 பிள்ளைகளையும் உங்கள் கருத்தை தருவோம். நமஸ்திரத்தை தவறு அநேகருக்கு சாட்சியாக இருக்க உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தபடியாக செபிக்கிறோம். தாழ்த்தி உங்கள் கருத்தை தருவோம். துதிக்கரமையும் எல்லாருக்கும் செலுத்துகிறேன். நாம் நின்றவராக பாரபாரி யோசிப்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 127 சுபீர் வந்து சங்கீதம் 127 மாறி மாறி வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கர்த்தராகிய அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பாலவயனின் குமாரர் பலவான்களில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவைகளால் இந்த காலை வேலை எங்கு 2 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே வாசம் இந்தியங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றியானது. இந்த சங்கீத பகுதி ஆசீர்வாதியும் இந்த வசனத்தின்படியே இந்த ஜனங்களை நடக்கும் ஆண்டவரே. ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி அவர் பாதையிலே நெய்யை ஊற்றி அவர்களை நல்ல வழியிலே நடக்கும் ஆண்டவரே. காலம் கண்பிலே நம்பிக்கிறார்கள். நாற்பது ஆண்டோட செய்திக்கு வார்த்தை கேட்போம். மாஸ்டர் நம்முடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நாம் அனைவரும் கைதட்டி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அநேக ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு பின்பு நம்ம இந்த மாதிரி சபைகளில் கூடி ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக எடுத்தவர்கள் வசனத்தை வாசிகள். சங்கீதம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிகள். சங்கீதம் 22:3 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல உட்காரணும் அப்படின்னா ஒரு பயபக்தி இருந்தாலும் வரணும். எனக்கு ஒரு சகோதரனோட பேசிட்டு இருக்கோம் சொன்னாங்க, முதல்ல கடவுளை குறித்த ஒரு பயம் இருந்தால்தான் பக்தி நமக்குள்ள பெருகும். ஆண்டவர் பயப்படுகிற பயம் இருக்கணும் அப்படின்றத குறித்து என்னோட பேசிட்டு இருக்காரு. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாகிறீர்கள் என்று இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு பயம் நமக்குள்ள வரும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எதை ஆண்டவர் செய்தாலும் அதற்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை இந்த பொல்லாத நாட்களிலே, புதிய காலங்களிலே நம்மை ஜீவனோடு கூட பாதுகாத்துகிறார். நமக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து சுகத்தோடும் பலத்தோடும் மீண்டும் அவருடைய திரு சன்னதியிலே கூட்டி சேர்த்துகிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து பயந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு 2 வசனத்தை நாம பார்க்கலாம். 1 நாளாகமம், Chronicles 16th chapter 14வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிப்போம். கடைசி வசனம், கடைசி 2 வசனங்கள் 28 and 29 verses. வாசிங்க. 28 29 அதிகாரம் நடுவில் தான் இருக்குது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த சன்னதியை நாம் கூடி வரும் பொழுது நம்ம ஒரு பயபக்தியோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், அவருடைய ஜனங்களாகி நாம் அவருக்கு மகிமையை செலுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம எதை பண்ணாலும் அவரை வந்து ஆனர் பண்ணணும், எதை பண்ணாலும் நம்ம அவருக்கு தேங்க் பண்ணணும். அப்படி நமக்குள்ள பழகிப்பட வேண்டும். நாம சாதாரணமா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, தெரியாதவங்க கிட்ட, முன்பின் அறியாதவர்களிடத்துல நம்ம ஏதாவது ஒரு உதவி நம்ம பெறும்பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? நன்றி சொல்றோம், தேங்க்ஸ் பண்றோம். அப்போ நமக்கு ஜீவனையே தந்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வருகிற கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வதிலே நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை செய்கிறாரோ அதற்கு அவருக்கு நன்றி சொல்ல பழகி கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆசீர்வாதமும் நமக்கு முன்னாடி இருக்குது, சாபமும் நமக்கு முன்னாடி இருக்கிறது. எதை நம்ம சூஸ் பண்றோம், எது வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்கிறோமோ அதுதான் நமக்கு வருது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் நம்ம மேல போய் சாபத்தை திணிக்கிறது இல்லை, நாம தான் அதை தீர்மானித்துக் கொள்கிறோம். நாம செய்யற செயல்கள் மூலமா தான் இந்த ஆசீர்வாதமும் சாபமும்
நம்மை பின்தொடர்ந்து வருகிறது அன்பு தேவ பிள்ளைகளே. எனவே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காலை நேர பாடத்தை நாம் பார்க்கும்போது, தியானத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, அவருடைய நாமம் யெகோவா பரிசுத்தர், அவருடைய நாமம் பரிசுத்த நாமம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் அவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறார். எனவே மோசே கேட்கிறார், நான் சொல்வது ஜனங்களிடத்துல நீங்க யார் என்பதை நான் எப்படி அறிவிக்க முடியும், எப்படி நான் சொல்வதை அவர்கள் நம்புவார்கள் என்றெல்லாம் கேட்கும்போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பேசுவார். அப்போ ஆண்டவர் அவருக்குரிய ஒரு அந்த கணத்தை, மகிமையை அவர் நமது பிள்ளைகளாகிய நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்கிறது, வாசித்த 2வது வசனத்தில் 29வது வசனத்துல, அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசிக்கிறார். காணிக்கை கொண்டு வரணும். எத்தனை பேர் காணிக்கை கொண்டு வந்துருக்கீங்க? பணத்தை, காசை, அரிசி, பருப்பு, நெல், கோதுமை, இதுதான் காணிக்கைன்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இல்ல, ரோமர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திரும்ப இங்க நம்ம வரணும். அதனால ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. புரியுதா? காணிக்கை கொண்டு வாங்க ஆலயத்துக்கு அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறது பணம், காசு, மற்ற பொருட்கள், இதுதான் காணிக்கை நினைக்கிறாங்க. அது இதற்கு அப்பாற்பட்டது. முதலாவது தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு மகிமை, அவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவருக்கு உகந்த தூய பலியாக அவருடைய சன்னதியில வந்து ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து நான் ஒன்றுமில்லை என்பதை வெறுமையாக்கி அவருக்குரிய அந்த மகிமையை, கணத்தை அவருக்கு உரித்தாக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய சன்னதியில ஆராதனை வேளையில நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஆராதனை இணைந்து கர்த்தரை உயர்த்துகிறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிமையை தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை முழுமையாக, அந்த ஒரு முழுமையான மகிமை ஆண்டவர் நம்ம செலுத்த முடியாது. ஆனால் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய திரு சமூகத்தில் வருகிறதே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்தாலே போதும். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனார்கள் என்று லூக்கா 18 நம்ம வாசிக்கிறோம். அது அந்த 2 பேருடைய ஜெபத்தையும் இயேசு ஒப்பிட்டு முடிவை, தீர்வை அதை சொல்லுகிறார். ஒருவன் பெருமையுள்ள அகந்தையுள்ள ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். அவனை போல நான் அல்ல என்ற பெருமை அவனுக்குள்ளே அங்கு வெளிப்படுகிறது. ஆனால் மற்றவனோ தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு மாமியாகி என்னை இரக்கமாயிரும் என்று அவன் ஜெபிக்கிற அந்த தாழ்மையுள்ள அந்த ஜெபத்தை பார்த்து இயேசு சொல்கிறார். அவனல்ல, இவனே தன் வீட்டுக்கு நீதிமானாய் திரும்பி போகிறான் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தரிடத்துல தாழ்மை, அந்த அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மகிமை, கணத்தை நாம் செலுத்தும் பொழுது நம்மை ஆண்டவர் நீதிமானாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், நமக்கு புது பலனை கட்டளையிடுகிறார், சகலவித நன்மையை நமக்குள்ளே அவர் பெருக பண்ணுகிறார். எல்லாருமே நமக்குள்ளே வச்சிருக்கிறார் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவராகி தேவன் நன்மை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதை பெருக பண்ணுகிறார். பெருக 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 நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நேருக்கு முன்பாக நற்சாட்சிகளாக விளங்கும்படி வந்த தேவ பிள்ளைகள். அதுங்க சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. வாசிங்க சீக்கிரமா. சங்கீதம் 50 அதிகாரம் 15வது வசனத்துல call unto me. வாசிங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாரும் அந்த வசனத்தை நிறைய முறை படிச்சிருப்போம், நிறைய முறை கேட்டிருப்போம். அப்போ இந்த வசனத்துல இருக்கிற அர்த்தத்தை தியானம் பண்ணணும். சங்கீதம் 1ல நம்ம பார்க்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். தினமும் பகலும் அவருடைய வேதத்துல தியானம் பண்ணணும், படிக்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காது இருப்பதாக. இதை நீ காத்துக் கொள்ளும் போது, வசனங்களின்படி நீ நடந்து கொள்ளும் போது, நீ செய்வதெல்லாம் நீ வாங்கி பண்ணிக் கொள்வாய் என்று ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை, ஒரு திடனை, நம்பிக்கையை, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபத்து உனக்கு வந்துருச்சு, ஒரு சிச்சுவேஷன்ல உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது என்ன பண்ணணும்னா ஆண்டவர் நோக்கி போகணும். கர்த்தாவே எனக்கு விடுதலை ஆகும். அப்படிதான் பேதுரு ஜெபம் பண்றார். பேதுரு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை கண்ட சீஷர்கள் எல்லாரும் பயந்து, அந்த ஏதோ ஒரு ஆவேசம் வருகிறது, ஒரு ஆவி வருகிறது என்று எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொள்ளுங்க என்று சொன்னார். அப்போ கொஞ்சம் அந்த பயத்துல இருந்து எல்லாரும் ரிலீஃப் ஆகி இயேசுவிடத்துல ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அப்ப பேதுரு இன்னும் அதிகமா என்ன பண்றாரு, அதாவது வருகிறது நீரையானார், தண்ணி மேல நடந்து வர்றது நீங்க தான் அப்படின்னா நானும் நடந்து வர்றதுக்கு எனக்கு கட்டளை நம்புறேன் என்று கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுரு படகை விட்டு இறங்கி கடல் மேல நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலேயே கடல் மேல நடந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா, தண்ணி மேல நடந்த மனுஷன் யாரு? பேதுரு. பேதுரு இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், தேவபிதா, வல்லமையுள்ளவர், பிதாவுக்கு ஒப்பானவர். மனுஷனை பத்தி சொல்றாரு. பேதுரு தண்ணி மேல கடல் மேல போறாரு. அப்போ சுத்தி இருக்கிற அந்த அடிக்கிற அலைகள், ஆழம், அதனுடைய எல்லா அந்த முன்காரியங்களை யோசித்து பார்க்கும்போது பயம் வருது, விசுவாசம் குறையுது, தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போதாரு. அப்போ ஒரு ஜெபம் பண்றாரு, சின்ன ஒரு வரி ஜெபம். என்ன ஜெபம் பண்றாரு? அதுவே லட்சியம். அவ்வளவுதான் ஜெபம். இப்போ எந்த சிச்சுவேஷன்ல கூப்பிடுறாரு? ஆபத்தான நேரத்துல, மரண பயம், உயிர் போக போகுது, அப்ப போய் முட்டி போட்டு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவெல்லாம் ஜெபம் பண்ணிக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஜெபம் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணாரு. அந்தவே லட்சியம், வடித்து போகிற உள்ள இழுத்துட்டு போகுது, சாக போறாரு. அப்போ இயேசு கையை தூக்கி எடுத்து அவனை காப்பாற்றி படகுக்குள்ள திரும்ப கூட்டு போறாரு. திரும்ப அவன் இயேசு தூக்கிட்டு போல, இயேசுவோடு தண்ணி மேல நடந்துதான் போகிறார். சரி, கவனி. அப்போ ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. இங்க வந்து என்ன சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அடுத்து பாட வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்து என்ன சொல்லுது? நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கால் on me in the day of trouble, I will deliver you and you will honor me. நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மகிமைப்படுத்த வேண்டும், நீ எனக்கு மகிமை செலுத்த வேண்டும், தேங்க்ஸ் சொல்ல வேண்டும். நான் உனக்கு செய்த நன்மைக்கு நீ வாயை திறந்து இருதயத்திலிருந்து முழு மனதோடு தாழ்ந்து பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக கர்த்தர் அந்த வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அன்பு பாடம், அருமையான ஒரு சத்தியம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ கூப்பிடுற அந்த கூப்பிடுதலை கேட்டு உனக்கு ஒரு விடுதலையே பதில கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நீ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, யோசித்து பாருங்க, கடந்த இந்த பேண்டமிக், இந்த லாக்டவுன் டைம்ல, இந்த குவாரண்டைன் பீரியட்ல எல்லாரும் வீடுகள்ல இருக்கும், தனிமையா இருக்கும், சபைகள்ல கூடி ஆராதிக்க முடியல, பொது இடங்கள்ல சேரக்கூடாத, எல்லாரும் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல நாம வந்து மரணத்தை பயத்தினாலும் பலவிதமான கஷ்டத்தினாலும் நெருக்கத்தினாலும் நம்ம அவதிப்பட்டுக் கொண்டது ஒரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்க, தேவனே என்னை மீட்டர்களும் சுகம் தாரும், விடுதலை தாரும், எனக்கு அன்றன்று ஆகாரத்தை தந்தரலும் என்று சொல்லி நம்ம கேட்டோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு சேதமும் வராமல், ஒரு ஆபத்தும் நம்மை நெருங்காமல் கர்த்தராகி தேவன் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிறவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. அதே 50வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்கள். என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுது. அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலி ஆலயத்துல ஒவ்வொரு செக்மெண்ட், அதாவது பகுதி பகுதியாக நம்ம பிரித்து இந்த ஆராதனை நடத்துறோம். அதுல பாடல் பார்த்தோம், பாடல்கள் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அடுத்து துதி ஸ்தோத்திரம் இந்த வேளையில
முழுமையாக கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்துகிற ஒரு வேலை. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தருக்குரிய மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்குரிய கனம் எல்லாத்தையும் நம்ம செலுத்துகிறவர்களாக நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆராதனையில நம்ம ஒப்பு கொடுத்து பங்கெடுக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்றார். என்னை மகிமைப்படுத்துகிறார். யாரெல்லாம் வாயில திறந்து வெக்கப்படாம கூச்சப்படாம முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துகிறார்களோ, ஸ்தோத்திரத்தை ஆண்டவர்கள் செலுத்துகிறார்களோ, அவர்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள். தேவன் சொல்றார், என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்றார். நாளை இந்த நல்ல நாளில ஆண்டவர் பாட்டுகள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக, இன்னும் நல்ல கிரியைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அப்படி வாழல. இன்றையிலிருந்து, இந்த செய்தியிலிருந்து, கர்த்தர் கொடுக்கிற இந்த கட்டளையிலிருந்து நாம் ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாக நான் மாறிக்கொள்கிறேன் என்று நம்முடைய வழிகளை சபைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த 2வது பகுதி சொல்கிறது. தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சங்கீதம் 69 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அருமையான ஒரு சங்கீதம். ஆண்டவரை நம்ம பல விதங்கள்ல மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். பாட்டினால மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால, அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா தேவனுக்கு ஒரு பாட்டு பாடுறோம். 1000 நாமங்கள் உண்டு பாட்டு. யெகோவா தேவனுக்கு எண்ணற்ற நாமங்கள் உண்டு. எதை சொல்லி பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் செய்த செயல்களுக்கு தக்கதாக எண்ணத்தை செலுத்துவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகராக உம்மை தொழுது கொள்வேன். ஜீவனுள்ள நான் மட்டும் செய்த நன்மைகளை மகிமைப்படுத்தி பாட்டினால் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்துகிறது அவசியமா இருக்கிறது. அந்த தேவனுடைய மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 5:16 வசனம் வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு 5. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நற்கை செயல்கள் ஆண்டவருக்கு முன்பாக, மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். ஒரு வெளிச்சம், ஒரு இருட்டு இருக்குது. அதில் நீங்க ஒரு விளக்கு கொடுத்துருங்க. அந்த நீங்க விளக்கை கொளுத்தி அந்த வெளிச்சத்தை நீங்க காட்டும் பொழுது அது 4 பேருக்கு அது தெரியும். என்னப்பா விளக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கியா? ஆமாங்க. எங்க வெளிச்சத்தை கொடுறாங்க? விளக்கு கொளுத்தி இருக்கிற, ஆனா வெளிச்சம் வரலையாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வெளிச்சத்தை திரிய இன்னும் அதிகப்படும். செயல்களில் கிரியைகள் பெருக வேண்டும். ஆண்டவருடைய நாம் மையப்படுகிறது. அதாவது வசனம் சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருப்பவர்கள் பிதாவை மையப்படுத்தப்படுகிற வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசித்து கடவுது என்று சொல்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் மையப்படுத்தலாம், நம்ம என்ன செய்த ஆண்டவருடைய நாம் மையப்படும். 15வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த உங்களுக்குள்ள நற்கிரியைகள் இருக்குது, ஆனா கம்மியா இருக்கு. அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். கம்மியா இருக்கு. நல்லது பண்றீங்க, கம்மியா இருக்கு, பத்தல. அப்போ மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நல்லா கவனிங்க. அப்போ நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நீங்க அப்படின்னு சொல்லு. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் இப்படிதான் மகிமைப்படணும். நல்லதுயா, நல்லதுயா. இதை நம்ம எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை எப்படி எல்லாம் மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவரை நம்ம எதெல்லாம் செஞ்சா மகிமை அடைவார். நன்மை செய்வதனால, நற்கிரிகள் செய்வதனால, நற்கிரிகளை செய்வதனால ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுத்துவதாக. நீங்க ஏற்கனவே நற்கிரிகளை செய்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் அதிகமான நற்கிரிகளை நீங்க செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அதான் இந்த வசனம் கற்றுக்கொள்ளும். இன்று முதல்
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது போல இன்று முதல் நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நான் இதை மாற்றிக் கொள்கிறேன். நான் செய்கிற நற்கிரிகளை இன்னும் பெருக பண்ணுகிறேன். நற்கிரிகளை செய்வதனால, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால இதா மகிமைப்படுவார். இயேசு சொல்றார் கடைசியா, எனக்கும் சீஷர்களா இருப்பீர்கள் என்று மூன்றாவது அந்த மதத்துல சொல்றார். எனக்கும் சீஷர்களா இருப்பீர்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நற்கிரிகளை செய்ய வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம் மகிமைக்கின்ற நாம் எதை செய்தாலும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் எவர்களை செய்வீர்களோ அவர்களை பிதாவுடைய நாம் மகிமைப்படும்படி செய்வதற்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சீக்கிரமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரத்தை ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரோமர் 4வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல 21வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. யாரை பத்தி சொல்லுது? யார் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் சொல்லுங்க. மேல போய் வாசிப்போம். 19வது வசனம் வாசிப்போம். அவன் ஏற்கனவே 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஆமென். இப்ப சொல்லுங்க, யாரை பத்தி சொல்லுது? ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். அவனை குறித்து இந்த வேத பகுதி சொல்கிறது. அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்துல 1வது நாள்ல ஒரு வாக்குத்தத்தத்தை எல்லாரும் நீங்க உங்களுடைய காலங்களில் பெற்றுக் கொண்டிருவீங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எத்தனை வீடுகள்ல அந்த வசனங்களை வச்சிருப்பீங்க, பைபிள்ல வச்சிருப்பீங்க, உங்களுடைய வண்டியில, கதவுல, மற்ற இடத்துல இந்த வசனத்தை ஒட்டி இருப்பீங்க. ஞாபகம் இருக்கா என்ன வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு? நீங்கள் ஞாபகம் இல்லை சொல்லுங்க. விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆகாயத்தின் பறவைகளை காட்டிலும் மற்ற உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது உண்மை. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் நீங்க ஆபிரகாம் செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமா செய்வாரு அப்படின்ற ஒரு முழு நிச்சயம் நம்பிக்கை அவனுக்குள்ள பெருகிக் கொண்டே வந்தது. எனவேதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிற அன்பு தேவர்களே, நாம் ஆண்டவரிடத்துல எதை பெற்றுக்கொண்டாலும் அது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு யோசித்து பாருங்க. யோபு சொல்லுகிறார், எல்லாம் போன நிலைமையில ஒன்று கூட அவருடைய கையில இல்லை. அவங்களுடைய உறவினர்கள் போயிட்டாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிடுச்சு, அவங்களுடைய நண்பர்கள் கூட வந்தாங்க. வந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ணிருக்கலாமே, நீங்க பண்ணீங்க, அதனால தான் உங்க ஆண்டவர் வந்து உங்களால கையை வச்சுட்டாரு, சந்திச்சுட்டாரு, ஆசீர்வாதம் இருக்கிறார். இப்படி வந்து அவரை கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. பார்த்து கொண்டிருக்கிற அவனுக்கு இந்த பிறகு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சகலத்தையும் செய்வார். செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவன் தேவன் மேல முழு நம்பிக்கையோடு இருக்கிறான். ஆரம்பத்துல எல்லாம் போன போது கூட, அவனுடைய மனைவி வந்து தூஷித்த போது கூட அவனுடைய நாவிலிருந்து ஒரு தூஷணமான வார்த்தை ஆண்டவருக்கு வரவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதுல கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஒரு தூஷணமான வார்த்தை கூட ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வரவில்லை.
இந்த பொறுமையை, இந்த விசுவாசத்தை, இந்த உத்தமத்தை அவன் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வைராகியத்தை பார்த்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கண்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. முன்னாடி இருந்த அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெட்டிப்பாய் வந்துச்சு. செத்து போன, அதாவது மரித்து போன ஆக்சிடென்ட்ல ஒரு வீடு இடிஞ்சு மொத்தமா 10 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க ஒரே நாள். அந்த 10 பிள்ளைகளும் மீண்டும் பிறந்தார்கள். அல்லேலூயா. அவனுக்குள்ளான மற்ற எல்லாம் ரெண்டத்தனையாக வந்தது. அவனை விட்டு பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவனை விட்டு ஓடி போன அவனுடைய நண்பர்கள் எல்லாம் மீண்டும் வந்தாங்க. வரும்போது ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவனிடத்துல கொடுத்து மீண்டுமாக அவனுடைய ஒருவனுடைய பந்தியிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். எனவே இந்த நாளில் அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் சேர்ந்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் எதை செய்தாலும் அதில் அவர் மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்ணீர் முடிச்சோம். கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நம்ம எல்லாரும் முழு பலத்தோடு கூட நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு 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 கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் உன்னத தேவனே, மகிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, பரலோக தேவனே, அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை வேளையிலே தேவனாகி கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒவ்வொரு சிறிய நினைத்ததற்கு தடைபடாது அதுவே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்மை உயர்த்தி என்றென்றும் உம்மை ஆண்டவரே போற்றுகிற பிள்ளைகளாக, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மாறத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் கிருபை செய்யும்படியாய் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தந்தை நீர் தந்திருந்த வெளியேற பெற்ற நாளுக்காக, விசேஷித்த வேலைக்காக, ஒரு தருணத்திற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய வந்திருக்கிற பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து நேரலையில ஒரு ஆராதனையில பங்கெடுத்து ஒரு சத்தியத்திற்குரிய மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் நீட்டி தொட்டு ரட்சித்து ஆசீர்வதித்தருளும்படியா அந்த உலகை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களால் ஒன்றுமல்ல, எல்லாம் நீர் ஆண்டவரே, உம்மால் தான் எல்லாம் கூடும், உம்மால் தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இந்த வேளையிலே கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் தந்த நல்ல சுகத்திற்காக, கொடுத்த பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, சௌக்கியத்திற்காக, அன்றன்றுள்ள ஆகாரத்திற்காக, எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததற்காக, நாங்கள் ஜெபிக்க மறந்த எல்லா
எல்லா காரியங்களையும் மதிலத்தின் காலத்தில் நேர்த்தியாய் தந்த உன்னத நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உயர்த்தி போற்றுகிறோம் தகப்பனே. அது பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையே உயர்த்துகிறோம் ராஜா. இந்த நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்களுக்கு ஏற்ற வாக்கை இந்த நாளிலே தந்தபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எம்மட்டுமாய் எங்களோடு நீர் அசைவாடு அளவை எங்கள் உள்ளத்திலே நீர் பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பாதுகாத்து வருகிறீர், அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அப்பா ஆண்டவே நீர் எல்லாவரையும் அப்பா ஆசீர்வதித்து ஒவ்வொரு மேலும் அப்பா உங்கள் கரம் இருக்கணுமா ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக எங்கள் சபைகள் மீது இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். அன்றோடு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் பேசின வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வேலை சகலத்தையும் செய்ய வந்தாலும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அது நீங்கள் வேறு சொன்னது போல அந்த எல்லாருக்கும் செய்ய தடைபடாத தேவனாச்சபடியா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நாங்கள் ஒழுங்குடைய கடற்கொண்டு பாதுகாத்து கொண்டு தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ராஜா. நாங்கள் பயன்படுத்தி கலந்து கொள்ள உதவி முடியாதுப்பா. குற்றங்கள் எங்கு வந்தாலும் மனிதர்கள் முடியாது ராஜா. நாங்கள் கொடுத்த ஒரு ஆசிரிக்க முடியாதுப்பா. கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டிட முடியாது. மற்றும் பிரச்சனைகளை நாங்கள் வழிநடத்த முடியாது. நல்ல பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னும் சந்தோஷமும் சமாதானம் ஒரு இடத்திலும் பாதுகாப்போம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.